என்னதுப்பா இதெல்லாம்? தென்றல் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ரம்யா அக்கா கூடவே போயிட்டா. அவளுக்காக எவ்வளவு வருஷம் தேடி இருப்போம். நான் எவ்வளவு அழுதுருப்பேன். இது எதையுமே கண்டுக்காம அத்தை அவளை ஆரோடவா அனுப்பியிருக்காங்க. அப்பா, நீங்க தான் அத்தை கிட்ட பேசி சமாளிச்சு தென்றல வீட்டுக்கு கூட்டு வர சொல்லுங்கப்பா. வாதத்துக்கு மருந்து இருக்குமா? பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. உங்க அத்தை பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட என்னத்த பேச சொல்ற? அப்போ நீங்களும் தென்றல் அங்கே இருக்கட்டும்னு சொல்லுதியலா? அப்பா, என் கூட பிறந்தவ ஒருத்தி தேம்பா. அவளை என் கூட சந்தோஷமா வச்சு பாத்துக்கிடணும்னு நினைக்குதப்பா. அது தப்பா? நீ உன் தங்கச்சி இந்த வீட்டுல உன்னோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற. ஆமாப்பா, அவ என் கூடவே இருக்கணும்ப்பா. துளசி, அவ உன்னோட இந்த வீட்டுல இருக்கிறது முக்கியம் இல்லம்மா. நான் தனுஷ் கிட்ட தென்றல் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பார் துளசி, தென்றல் கல்யாண வீட்டுல இருந்து ஓடி போனவனு தெரிஞ்ச வடிவு மாதிரி உள்ளவங்க அவளை பத்தி தப்பாதான் பேசுவாங்க. அதனால அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவளுக்குன்னு ஒரு குடும்பம், அவளுக்குன்னு ஒரு வீடுன்னு எல்லாமே இருக்கணும்மா. நீங்க சொல்றது புரியலப்பா. வடிவை எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்டாமா. நீ உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல அவளை சின்ன புள்ள மாதிரி உன் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வாழணும்னு போனவ ஆழாம வந்து நிக்கிறா. அவளை ஒரு குடும்பமா வாழ வைக்கணும்னு உனக்கு தோணாம போயிடுச்சுமா. அப்பா, அப்பா உன்னை தப்பா சொல்லலமா. அப்படி யோசிக்கிற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டியே இல்ல. எனக்கு விளங்கலப்பா. நான் அவ இந்த வீட்டு விட்டு போனதை பத்தி யோசிக்கலமா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த யோசனை எனக்கு வரலப்பா. நான் கூட குருட்டுத்தனமா அவ என் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டேன். இதோ, நான் உனக்கு மட்டும் அப்பா இல்லம்மா, தென்றலுக்கும் அப்பந்தான். என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அப்பா, அப்போ நீங்க தான் தென்றலுக்கு ஒரு நல்ல பையனை கண்ணால கட்டி வைக்கணும்பா. அதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நானும் அவங்களும் செஞ்சுடுதோம். அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஆமாப்பா, பண்ணிரலாம். அதே நீங்க தான்ப்பா நடத்தி வைக்கணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நானும் அவங்களும் பண்ணிடுதோம். நீ கவலைப்படாத, அப்பா பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. போ. அந்த அம்மா எப்படி பேசுறாங்க? அந்த இடத்துல எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். அவங்களும் பொம்பளை பிள்ளை பெத்தவங்க தானே, மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. விடுங்கக்கா, அவங்க கோவத்துல அப்படி பேசுறாங்க. பேசிட்டு போகட்டும். அவங்க பெத்த பொண்ணு இப்படி வந்திருந்தா கோவப்பட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காளே, கூட பிறந்தவ அவ்வளவு பரிதவிக்கிறாளேன்னு ஒரு 2 நாள் அங்க தங்க வச்சிருந்து சொல்ற விதமா சொல்லி அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல. வீட்டுக்கு வந்தவள அப்படியே அனுப்பிச்சிட்டாங்களே, இது கொஞ்சமாவது நல்லாவா இருக்கு? அக்கா, அவங்க என்ன புரிஞ்சுக்காம அப்படி பேசுறாங்க. அவங்களே நாங்க இருக்க சொல்லிருந்தா கூட நாங்க இருந்திருக்க மாட்டேங்கா. எதுக்கு அப்படி சொல்ற தென்றல்? ஓ அக்கா வீட்டுல நீ இருக்க கூடாதா? துளசி உனக்காக என்ன பாடுபட்டா, அத பார்த்து கூட அந்த அம்மாக்கு மனசு இறங்கலையே. பணக்காரங்களுக்கு இதயம் இரும்புலதான் இருக்கும் போல. எப்படிதான் உங்க அக்கா அந்த அம்மா கிட்ட குப்பை கொட்டுறாளோ தெரியல. அக்கா, அவங்க பேசினதெல்லாம் தப்பு இல்லக்கா. யாரும் வேண்டான்னு வெளியேறி வந்தனா இந்த நிலைமையில அங்க போயிருக்கவே கூடாது. அதான் எனக்கு அங்க இருக்க தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பேசுற தென்றல்? யாரும் பண்ணாத தப்ப ஒண்ணு நீ பண்ணிரல. ஒருத்தனை நம்பி போயிருக்க, அங்க நடக்க கூடாதது நடந்துருச்சு. அதனாலதானே நீ இப்படி இருக்க. அதுக்காக என்ன வேணா பேசிடுவாங்களா? சரி, நீ ஓடி போயிட்ட. உன் அக்காவை தானே அவங்க பிள்ளைக்கு கட்டி வச்சிருக்காங்க.
அப்ப அந்த மான மரியாதை போகலையா? சரியா போயிருச்சா? அந்த பேச்சை விடுங்களேன்க்கா. இவ்வளவு நாள் நான் உங்க கூட தானே இருந்தேன். இனி உங்களோடவே இருந்துட்டு போறேன்னு எதுக்கு தேவையில்லாம அவங்க மேல கோவப்படுறீங்க? கோவப்படுறேனா? பயங்கர வெறியில இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட சிக்கட்டும். அப்ப அவங்களுக்கு இருக்கு நான் யாருன்னு தெரியும். மா, அக்கா தான் நம்ம கூட வந்துட்டாங்கல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுங்கம்மா. நானே அக்காவை அந்த வீட்டை விட்டுட்டு வந்துருவீங்களோன்னு ரொம்ப பயத்துல இருந்தேன். நல்ல வேலை அக்கா நம்ம கூட வந்துட்டாங்க. ஏன் அபி, உன்ன மாதிரி தானே துளசிக்கும் இருந்திருக்கும். மா, துளசி அக்காக்கு தோணுச்சுன்னா அவங்க இங்க வந்து பாத்துப்பாங்க. நீ ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, பிரஷர் ஆக போதுமா. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். இந்தாமா, முதல்ல இந்த ஐஸ் வாட்டர் குடி. குடிமா, குடி. அக்கா, இனிமே நீ எங்கேயுமே போக கூடாதுக்கா, இங்கதான் இருக்கணும். உன்னையும் அக்காவையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.